பிரபாஸ் லீடோடு எடுத்து நடித்த ராஜா ஷாப் இந்த படத்துடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்துச்சு. இந்த டீசரை பார்க்கும்போது இது ஒரு காமெடி ஹாரர் மூவியாக இருக்கும். ஏன்னா படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி, அந்த பேய் வர்ற சீன்ஸ்லாம் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதேமாதிரி இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. பிரபாஸ் சொல்லவே தேவையில்லை, ஹைட்டு பயங்கரமான ஒரு ஹைட்டான ஒரு ஹீரோ. சும்மா அடித்தார்னா 4 பேர்த்த அப்படியே பறக்க விடுவார். அந்தளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸே இவருக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. ரித்திகுமார் இந்த படத்துடைய ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் எந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. ஏன்னா டீசரில் ஓரளவுக்கு தான் காமிச்சிக்கிறாங்க. ஒரு வேளை லவ்வுக்காக மட்டுமே இவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் சஞ்சய் தத் ஒரு கொடூரமான வில்லனாக வராரு. ஏன்னா டீசர்லேயே அது தெரியுது. சஞ்சய் தத் கேரக்டர் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டெப்த்தான ஒரு கேரக்டராக வச்சுருப்பாங்க போல். மிரட்டுறாரு. இவர்கிட்ட இந்த அமானுஷ சக்தியெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் போல் படத்தில். ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு கேரக்டராக தெரியுது. ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் பிரபாஸ் அவங்களுக்கு இந்த காமெடி செட் ஆகுதான்னு பார்த்தா இல்லைங்க. ஏன்னா டீசர்லேயே அவர் காமெடி பண்ணுறது கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்குது. அதேமாரி அந்த முக பாவனை, அவங்களோட ஆக்டிங், காமெடி போர்ஷனுக்கு உண்டான ஆக்டிங்கே சரியாக வரல. அவருக்கு ஆக்ஷன் தான் நல்லா வரும் போல். இந்த படத்தில் அவருக்கு கொஞ்சம் செட் ஆகலை, டீசர்லேயே செட் ஆகலை. ஏன்னா இந்த டீசர்லேயே அவர் பண்ணுற அந்த காமெடி, ரொமான்டிக் இது எதுவுமே கொஞ்சம் கூட நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. என்னடா அது அவர் பாட்டுக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் தோணுது. இனி ஃபுல் படமாக பார்க்கும்போது எப்படி வருதுன்னு தெரில, வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த டீசரில் அவருடைய அந்த கேரக்டர், அந்த காமெடி கேரக்டர் போர்ஷன் சுத்தமாக செட் ஆகவே இல்லை அப்படின்னு தான் தோணுது. பிரபாஸ் அவங்களுடைய லாஸ்டான படம் கல்கி. இந்த படம் பல கலவையான விமர்சனம் பெற்று வந்தாலும் 1900 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு. என்ன காரணம்? இது ஒரு பான் இந்தியா மூவியாக வெளிவந்திருக்கு. படத்தில் மற்றனதெல்லாம் ஒர்க்கெலாம் நடக்கும். சிஜி ஒர்க், அந்த பிரம்மாண்டமான முறையில் காமிக்கிறது, இப்படி எல்லாமே வந்ததால் படம் ஓடிச்சு. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். மற்ற ஒர்க்கெலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படமும் ஒரு பேன் இந்தியா மூவியாக வெளியே வர்றதுக்கு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையும் வெளியிட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸுப்பா அப்படிங்கிற மாதிரி டீசர்டே சொல்லிட்டாங்க. ஓகே யோஸ், இந்த படத்தோடைய டீசரை பார்த்துருந்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட் சந்திப்போம்.